அரசியலில் மருத்துவர் அன்புமணி மேலும் மேலும் வளரணுங்கிறதுல நாங்கள்லாம் உறுதியாக ஆர்வமாக இருந்து செயல்பட்டவங்க. அவர் வளரணும்னு சொன்னால் அவர் வளர்ச்சிக்கு ஐயா கூட இருந்தால் தான் வளர்ச்சி ஏற்படுமே தவிர ஐயா விட்டு பிரிஞ்சு போனால் அவர் வளர்ச்சி எந்த காலத்துலேயும் ஏற்படவே ஏற்படாது. உங்ககிட்ட சொல்லும் போது உங்கள் மனநிலை எப்படி இருந்துச்சு? நான் இப்போ திரும்ப அதையே கேட்குறீங்க. நீங்கள் அதான் சொல்லியாச்சு, பதில் சொல்லியாச்சு. அதாவது மருத்துவர் ஐயா தான் என்னுடைய கட்சி கொள்கைங்கிறதெல்லாம் அதிலிருந்து எந்த சூழ்நிலையும் நான் மாறப்போகிறதும் இல்லை. ஆனால் அவர் சொல்கிறது என்னுடைய குடும்பத்தை பற்றிய, மகனை பற்றிய, மற்றவங்களை பற்றிய அவமானப்படுத்துறது, அசிங்கப்படுத்துறது அவருக்கு கை வந்த கலை. நாடகம் தான் சொன்னேன். இது நடக்கிறது, இந்த தேர்தல் நடக்கிறது எல்லாம் நாடகம், பொய். துரோகம்ன்றது நாங்கள் துரோகம் இல்லை, நாங்கள் துரோகம் பண்ணலை. உங்கள்கிட்ட இங்கே இதே இடத்துல தைலாபுரம் தோட்டத்தில் எத்தனை பேர் சொல்லியிருக்கிறோம், ஒன்றா இருக்குன்னா ஐயா வந்து பாருங்கள். எத்தனை முறை வேண்டுகோள் வச்சோம். இவ்வளோ பிரச்சனை வந்திருக்குமா? வந்திருக்காது. அதனால் இதோட முடிச்சுக்கலாம். நன்றி. அவர் வந்து எடுத்த முடிவுக்கு வந்து இவர் நீங்கள் வந்து கேள்வி கேட்குறது இல்லை. அப்படி பார்த்தா அங்கே நான் ஒரு விஷயம் இதுக்கு பதில் நான் கேட்குறேன். அங்கே இருக்கிற மாவட்ட செயலர் எல்லாமே நியமனம் பண்ணது ஐயா தான். எல்லா மாவட்ட செயலரும் கேள்வி கேட்டிங்களா? எல்லா மாவட்ட செயலரும் இப்போ ஐயாவை முதல்ல குத்திட்டு தானே இருக்கிறாங்க. யாருமே சந்திக்கல. அதான் சொல்றேன். அவங்க பண்ண தப்புக்கு வந்துட்டு நம்மள இவரை கேள்வி கேட்கறதுன்றது வந்து கரெக்டா இருக்கு. பேட்டி கொடுக்கும்போது ஒரு வேதனையான பேட்டி கொடுத்தாங்க. என் பையன் என் பேரனை கூட என்னால பார்க்க முடியல அப்படின்னு சொன்னாங்க. அப்படி பார்க்கும்போது உங்க சகோதரர் எத்தனை நாள் அவங்க வீட்டுக்கு வரல, நீங்க அவர்கிட்ட எத்தனை வருஷமா பேசாம? நான் ஒரு வருஷமா பேசலைங்க. நான் வந்து ஒரு வருஷமா பேசுறது இல்லை. அம்மாவை கிட்ட பேசுறது வந்து ஒரு 4 மாசமா பேசுறதில்ல. பேர பிள்ளைகளை காமிக்காம இருக்குது ஒரு 4 மாசமா கூட்டு வந்து காமிக்கிறது இல்லை. என்ன காரணம் நீங்க? என்ன காரணம்? அவங்க தான் தடுக்கிறாங்க, நாங்க தடுக்கவே மாட்டேங்குது. அவங்க தடுக்கிறாங்க. யாரு? அவர் பெரியவருங்க. அவர் பெரியவர், சென்னையில இருக்காங்களா? அது எங்க பெரிய அண்ணா. அவரு வீட்டில் தான் எங்க அம்மா இருக்காங்க. அதனால அவங்க 2வது அண்ணன் தான் அவரோட மருமகன். அவர்கிட்ட பேசுறது இல்லை அப்படின்றது நீங்கள் நினச்சி பாருங்கள். அதாவது ஐயா அவருடைய பேத்திகளை பார்க்க வேண்டாம்னு சொல்ல முடியுமா? அவங்க போய் குழந்தைகளை எடுத்து போய் தெருவாக அலறது நியாயமாக இருக்குமா? தேர்தல் இப்படி இல்லாமல் நாடகம் ஆடுறது. இது தேர்தல் திருவிழா, இது ஒரு நாடகம். இதை மக்கள் வந்து கிராமத்தில் இருக்க ஐயோ இந்த பொண்ணுங்க அழுறாங்களே அப்படின்னு ஒரு வேதனைப்படுறது ஒரு நாடகங்கிறது இப்போ தான் புரிஞ்சிருக்கு எல்லாத்துக்கும். இதோட முடிச்சிக்கலாம். ஐயாவுக்கு ஜி.கே. மணியோ செயல் தலைவரோ முகுந்தனோ ஐயா கூட இருக்கிறவங்களோ யாரும் துரோகம் பண்ணலை. துரோகம் பண்ணிட்டு போனது யாருங்கிறது உங்களுக்கு வெட்ட வெளிச்சமாக தெரியுது. நான் உங்களுக்கு வந்து எனக்கு வந்து நான் ஓப்பனாக இப்போ கொஞ்ச நேரத்தில் நான் கட் பண்ணி உங்களுக்கு அனுப்பிச்சி விட்றேன். கணேஷ்குமார் வந்து அவர்கிட்ட பேசிட்டு எனக்கு வந்து ப்ராமிஸ் பண்ணார். அதாவது வந்து எம்எல்ஏ சீட்டும் அதுக்கான இந்த தேர்தலில் எனக்கு எம்எல்ஏ சீட்டும் எனக்கான எம்எல்ஏ ஆக்கிறது என் பொறுப்பு, செலவு ஃபுல்லாக என்னோடது அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணதுக்கு என்னோட பதில் எதுவாக இருந்தாலும் எனக்கு வேணாம். அன்புமணி தரப்புக்கு உங்களை இருக்கிறாங்களா? அது எப்போதுலேருந்து கூப்பிட்டு எனக்கு இப்போ ப்ராமிஸ் பண்ணுறதுக்கு? ஆமாம் பண்ணாங்க. பண்ணி எனக்கு எப்பயோ அதுதான் நான் சொல்கிறேன்ல, பண்ணது இதுன்றது நான் அவனுக்கு ப்ராமிஸ் பண்ணதை நான் என்றைக்குமே இது பண்ண அப்படின்னு சொன்னதும் அது எல்லாமே நான் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். கண்டிப்பாக சொல்கிறேன். அதுக்கு நான் பதில் சொன்னது எனக்கு அதெல்லாம் வேணாங்க. போட்டு காட்டிடலாம். அது லாங் ஆடியோ நான் உங்களுக்கு நான் இது பண்ணிடுறேன். ப்ரெஸ் மீட் வந்துச்சு, எல்லாம் லைவ்ல போயிட்டு இருக்கு. அது மட்டும் தான் நல்லா இருக்கும். நீ கட் பண்ணி அனுப்புறது லேட் ஆகும். நான் உங்களுக்கு கட் பண்ணி அனுப்புகிறேன். நான் அது லாங்காக இருக்கு. அந்த பாயிண்ட் மட்டும் பேச நல்லா இருக்கும். அந்த பாயிண்ட் அதுதான் நான் இப்போ நான் உட்காந்து இதுவாக இருக்கிறது எடுத்து இது பண்ணுறதுக்கே டைம் ஆகும். அதனால தான் நான் கட் பண்ணி அது சிஸ்டமில் போட்டு கட் பண்ணுறது இருக்கும். அதனால அன்புமணி சொன்னதை மீறி தான் நாங்கள் இருக்கிறோம். வேறு எதுவும் இல்லை. இப்போ பதவி தான் எனக்கு முக்கியம்னா நான் ரிசைன் பண்ணிடக்கூடாது, நான் ரெசிக்னேஷன் பண்ணிடக்கூடாது. நான் வந்து அந்த ரெசிக்னேஷன் லெட்டர் உங்களுக்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இவர் அதாவது வந்து ஐயா என் குலதெய்வம், சின்னையா வந்து எங்கள் எதிர்காலம்னு சொல்லிட்டு தான் நான் ரெசிக்னேஷனே பண்ணேன். ஓகேவா? நான் இப்பயும் நான் அப்போ வந்து அது அப்படி தான் சொன்னேன். ஆனால் போக போக அவரோட செயல்பாடுகளோ இதையோ வெறுத்து ஐயாவோட இருந்தே ஆகணுன்ற இதனால தான் நாங்கள் இருக்கிறோம். எங்களுக்கு அரசியல், நாங்கள் வந்து பதவி இதுன்றதுனா நான் அதை தானே இப்போ அவர் கூட தானே இருந்திருக்கணும். இப்போ அவங்க கூட இருக்கிறவங்க எல்லாரும் மாதிரி நானும் அங்கே போய் தானே இருக்கணும். அதனால தான் சொல்கிறேன். எல்லாரையும் ஒதுக்க ட்ரை பண்ணுறாங்க. இதை வந்து புரிஞ்சுக்கணும், மக்கள் புரிஞ்சுக்கணும். அவ்வளோதான். அரசியலில் மருத்துவர் அன்புமணி மேலும் மேலும் வளரணுங்கிறதுல நாங்கள்லாம் உறுதியாக ஆர்வமாக இருந்து செயல்பட்டவங்க.
அவர் வளரணும்னு சொன்னால் அவர் வளர்ச்சிக்கு ஐயா கூட இருந்தால் தான் வளர்ச்சி ஏற்படுமே தவிர ஐயா விட்டு பிரிஞ்சு போனால் அவர் வளர்ச்சி எந்த காலத்துலேயும் ஏற்படவே ஏற்படாது. அதனால் ஐயாவை துரோகம் பண்ணாதீங்க, ஐயாவை கொச்சப்படுத்தாதீங்க, ஐயா கூட இருக்கிறவங்கள அவமானப்படுத்தாதீங்கன்னு சொல்லி இந்த நேரத்தில் தமிழ்நாட்டு மக்களுக்கு உங்கள் மூலமாக வேண்டுகோள் விடுத்து, இந்த நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தல் களம் இப்போ போயிட்டுருக்குது. இதில் ஐயா அவர்களால் நிறுத்தப்பட்டிருக்கிற ஐயாவின் ஆதரவு வேட்பாளர்களுக்கு அந்தந்த தொகுதியில் இருக்கிற வாக்காளர் பெருமக்கள் வாக்களித்து வெற்றி பெற செய்யணும். இது ஐயாவுக்கு செய்கிற எல்லாத்துக்கும் சிலிண்டர் சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்யணும். அதேமாதிரி தோழமை கட்சி சார்பில் போட்டியிடக்கூடிய அந்த வேட்பாளர்களுக்கும் வாக்களித்து வெற்றி பெற செய்யணும்னு சொல்லி மருத்துவர் ஐயா அவர்கள் சார்பில் உங்கள் மூலமாக வேண்டுகோள் வைக்கிறோம்.